வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பள்ளிகள் PDPR கற்றல் கற்பித்தல் முறையை செயல்படுத்தலாம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடி கற்றல் கற்பித்தல் முறைக்கு வழிவகுக்கும் வகையில் PDPR முறையை மேற்கொள்ளலாம் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லீனா சிடேக் அறிவித்துள்ளார். இதற்கான வழிகாட்டலை கல்வி அமைச்சு தற்போது தயாரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள வேளையில் வெள்ளத்தை எதிர்கொள்ளும் வகையில் மாற்று திட்டமாக மாணவர்களுக்கு PDPR கல்வி முறை அமல்படுத்தப்படும். எனினும் இந்த கல்வி முறையை அணுகுவதற்கு முன்னதாக வெள்ள பேரிடர் மேலாண்மை கழகம் வெளியிட்டுள்ள SOP வழிகாட்டல் பின்பற்றப்பட வேண்டும். குறிப்பாக வெள்ளத்திற்கு முன்பு மற்றும் வெள்ளத்திற்கு பின்பு பள்ளி நிர்வாகம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கினார். பள்ளி மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே வேளையில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பள்ளிகள் இந்த PDPR கல்வி முறை செயல்படுத்தலாம் என்று ஃபட்லீனா சிடேக் விளக்கினார். நீர் நடவடிக்கைகளுக்கு பிரசித்தி பெற்ற பயிற்சி முகாமான பேரா கம்பார் ஆற்றில் தலைமைத்துவ பயிற்சிக்காக வந்த மூவர் நீரில் மூழ்கி மரணம் அடைந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் இதுவரையில் 19 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். வாக்குமூலம் அளித்தவர்கள் அனைவரும் இந்த தன்முனைப்பு போட்டியில் பங்கு கொண்டவர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்கள் ஆவர் என்று கம்பார் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது நஸ்ரி தாவூத் தெரிவித்தார். புலன் விசாரணை முழுமை பெறுவதற்கு இன்னும் சிலரிடம் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே உயிர் இழந்த மூவரின் உடல்கள் அவர்களின் குடும்பத்தினர் கம்பார் மருத்துவமனையின் சவக்கிடங்கில் இருந்து கோரிச் சென்றுள்ளனர் என்று முகமது நஸ்ரி குறிப்பிட்டார். குழு பயிற்சி முறையை மேம்படுத்துவதற்காக பேரா கோபெங் சுங்கை ஜஹாங்கில் முகாமிட்டு பயிற்சி மேற்கொண்டு வந்த பொதுப்பணி இலாக்காவை சேர்ந்த அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு குழுவினரில் மூவர் நேற்று மாலையில் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டு மரணமடைந்தனர். மாலை 5:56 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் ஆற்றில் ஒரு குழுவாக வாட்டர் ராஃப்டிங் நீர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது மூவரும் நீரில் மூழ்கினர். பஹாங் குவாந்தான் வட்டாரத்தில் அனுமதிக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றாமல் பாக்சைட் அலுமினிய தாது கனிவள சுரங்க நடவடிக்கையின் வாயிலாக தாது பொருட்கள் எடுக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் டத்தோஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட ஒருவர் செயல்பட்டுள்ளார் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. திரங்கானுவில் கொண்டு சேர்க்கப்பட்ட பாக்சைட் தாதுக்கள் பறிமுதல் செய்யப்படுவதற்கான நிர்பந்த கட்டத்தில் SPRM உள்ளது என்று அதன் தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். விலை மதிப்புடைய அந்த பாக்சைட் தாதுக்களை பஹாங்கில் இருந்து திரங்கானுவிற்கு கொண்டு செல்வதில் அந்த டத்தோஸ்ரீ மூளையாக இருந்து செயல்பட்டுள்ளார் என்பதுடன் முக்கிய பங்காற்றியுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அசாம்பாக்கி விளக்கினார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு பெர்மிட் வழங்கப்படாமலேயே பாக்சைட் சுரங்க நடவடிக்கைகள் பெரிய அளவில் நடந்துள்ளன. இதில் முறைகேடு நிகழ்ந்திருப்பது தெரிய வந்துள்ளதால் இவ்விவகாரம் முழுவீச்சில் தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அசாம்பாக்கி விளக்கினார். கோம்பா உலுலங்க ஜியோ பார்க் ஸ்லாங்கூர் மாநிலத்தின் முதலாவது தேசிய ஜியோ பார்க் என்று மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா இன்று பிரகடனம் செய்துள்ளார். இந்த பிரகடனமானது இயற்கை வளம் நிறைந்த புவியியல் அமைப்பு முறையை பாதுகாக்கும் உள்ளூர் மக்களின் ஈடுபாட்டை ஊக்குவிக்கும் அதே வேளையில் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்துவதற்கு ஸ்லாங்கூர் அரசு மேற்கொண்டு வரும் கடப்பாட்டை காட்ட வல்லதாக உள்ளது என்று சுல்தான் குறிப்பிட்டார். இன்று சனிக்கிழமை தமன் எக்ஸ்ட்ரீம் குவடாமாய் பத்து கேவ்ஸில் கோம்பா உலுலங்க ஜியோ பார்க் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்யும் நிகழ்வில் உரையாற்றுகையில் சுல்தான் இதனை தெரிவித்தார். கோம்பா உலுலங்க ஜியோ பார்க் என்பது புவியியல் ரீதியாக பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். சுற்றுலா மற்றும் புவியியல் சார்ந்த கல்வி, அறிவியல் தொடர்புடைய ஆய்வுகளுக்கு பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட வனப்பகுதியாகும். இது உள்ளூர் மக்களுக்கு இயற்கை சூழல் சார்ந்த நிறைய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தரக்கூடியதாகும். கோம்பா மாவட்டத்தையும் உலுலாங்காட்டையும் இணைக்கும் இந்த ஜியோ பார்க் 1,12,955 ஹெக்டேர் நிலப்பரப்பை கொண்டதாகும். வருகின்ற 2028ஆம் ஆண்டில் யுனெஸ்கோவின் உலகளாவிய ஜியோ பார்க் அங்கீகாரத்தை பெறுவதற்கு அதன் அனைத்துலக நிபந்தனைகளை நிறைவு செய்யும் வகையில் கோம்பா உலுலங்க ஜியோ பார்க் தேவைகள் நிறைவு செய்யப்படுவதற்கு உறுதி கொள்ளப்பட்டுள்ளது.
அதே வேளையில் 2025ஆம் ஆண்டு ஸ்லாங்கூர் மாநில சுற்றுலா ஆண்டுக்கு கோம்பா உலுலாங்கா ஜியோபாக் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இம்மாதம் முற்பகுதியில் தலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் கல்வி அமைச்சின் பேராளர் குழுவிற்கு உபசரணை இல்லமாக கல்வி அமைச்சு செயல்பட்டதை கல்வி அமைச்சர் ஃபடீனா சிடேக் இன்று உறுதிப்படுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தான் பேராளர் குழுவின் வருகை நிறைவு பெற்றுவிட்டது. கல்வி முறை குறித்து அறிந்து கொள்வதற்காக கல்வி அமைச்சுடன் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அவர்கள் மலேசியா வந்தனர் என்று ஃபடீனா சிடேக் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் பேராளர் குழுவினர் மலேசியாவில் இருந்தபோது கல்வி முறை குறித்து தொடர் பேச்சுவார்த்தைகளிலும் அவர்கள் பங்கு கொண்டனர் என்று தமது நாடாளுமன்ற தொகுதியான நிபோங் துபாலில் இன்று நடைபெற்ற ஒரு நிகழ்வில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் ஆப்கானிஸ்தான் பேராளர் குழுவினர் வருகையை ஃபடீனா சிடேக் உறுதிப்படுத்தினார். கல்வித்துறையில் ஆப்கானிஸ்தானுக்கு மலேசியா உதவுமா என்று கேட்டபோது இதுகுறித்து பின்னர் விவாதிக்கப்படும் என்று ஃபடீனா சிடேக் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தான் கல்வி தலைமை இயக்குநர் ஷாபுடின் ஷக்கீப் தலைமையில் அந்நாட்டின் கல்வி பேராளர் குழுவினர் மலேசியாவிற்கு வருகை மேற்கொண்டு திரும்பியுள்ளனர் என்று ஆப்கானிஸ்தான் வானொலி தொலைக்காட்சி அண்மையில் அறிவித்திருந்தது. நவம்பர் 4ஆம் தேதி மலேசியாவிற்கு வருகை மேற்கொண்டு அவர்கள் ஒரு வார காலம் மலேசியாவில் உள்ள பள்ளிகள் மற்றும் உயர்கல்விக் கூடங்களுக்கு வருகை புரிந்ததாக அது குறிப்பிட்டிருந்தது. தலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துடன் உறவை சீர்படுத்திக் கொள்வதற்கும் ஒத்துழைப்பு கொள்வதற்கும் மலேசியா தயாராக இருப்பதாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு ஸ்லாங்கூர் மாநிலத்தின் சுற்றுலா ஆண்டை முன்னிட்டு ஸ்லாங்கூருக்கு வருகை தாருங்கள் இயக்கத்தை பிரபலப்படுத்துவதற்காக அதன் தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு 80 லட்சம் வெள்ளியை ஸ்லாங்கூர் அரசு ஒதுக்கியுள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை அதிக அளவில் ஈர்ப்பதற்கு ஏதுவாக சுற்றுலா இடங்களை தரம் உயர்த்துவதற்கும் இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். சர்ப்ரைசிங் ஸ்லாங்கோ எனும் இயக்கத்தின் வாயிலாக ஸ்லாங்கூரை பிரபலப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வடக்கே சபாபர்னா முதல் கொலஸ்லாங்கூர் வரையிலும் தெற்கே சிப்பாங் முதல் கொலலங்காட் வரையிலும் உள்ளூர் சுற்றுலா பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த பிரச்சார இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது என்று ஸ்லாங்கூர் மாநிலத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கலின் போது மந்திரி பசார் இதனை தெரிவித்தார். சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொழில்முறை கனரக குத்துச்சண்டைக்கு திரும்பிய முன்னாள் ஹெவிவெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் மைக் டைசன் இன்று அமெரிக்கா டெக்சாஸ் அலிங்டன் அரங்கில் நடைபெற்ற குத்துச்சண்டையில் இளம் வீரரான யூடியூப் பிரபலம் ஜேக் பாலிடம் தோல்வி கண்டார். மொத்தம் 8 சுற்றுக்களை கொண்ட இந்த கனரக குத்துச்சண்டை போட்டியில் 79-73 என்ற புள்ளிக்கணக்கில் மைக் டைசனை ஜேக் பால் வீழ்த்தினார். எதிராளியை காதை கடிப்பது, பாலியல் பலாத்காரம், போதைப்பொருள் பழக்கம் போன்றவற்றினால் குத்துச்சண்டையில் பங்கேற்காமல் கடந்த 20 ஆண்டு காலமாக ஒதுங்கியிருந்த மைக் டைசன் தனது முழு பலத்துடன் கோதாவில் குதித்து யூடியூப் பிரபலம் ஜேக் பாலை சரமாரியாக குத்தினார். டைசனின் முதல் 2 குத்துக்களில் ஜேக் பால் சற்று தடுமாறினார். ஆனால் நேரம் செல்ல செல்ல ஜேக் பாலின் சரமாரியான குத்துக்களை சமாளிக்க முடியாமல் 58 வயதுடைய டைசன் நிலை தடுமாறி நிலை குலைந்து போனார். இதுவரையில் கோதாவில் குதித்து விளையாடிய 11 கனரக குத்துச்சண்டை போட்டியில் 10 முறை வெற்றி பெற்றவரும் 7 முறை நாக் அவுட் முறையில் வெற்றி பெற்றவருமான 27 வயது ஜேக் பால் டைசனுடனான மோதலில் வெற்றியாளராக 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினர் அறிவித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.